அதிமுகவில் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதே ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவுக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா? வணக்கம். அதிமுகவில் அடிமட்ட தொண்டனாக உருவெடுத்து பின்பு தமிழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவால் வழங்கப்பட்ட அந்த பதவியில் அலங்கரித்து வந்தவர். அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வந்தார். இந்த நிலையில்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அவர் மீண்டும் முதலமைச்சராக்கப்பட்டார். ஆனால் அரசியல் உட்கட்சிகளின் பூசலின் காரணமாக அவர் மீண்டும் முதலமைச்சர் பதவியை துறந்துவிட்டு மெரினா கடற்கரையை நோக்கி தர்ம யுத்தம் என்கிற தனது அரசியலினுடைய அத்தியாயத்தை தொடங்கினார். இருப்பினும் கூட அந்த தர்ம யுத்தம் தான் அடுத்து அவருக்கான அரசியலினுடைய தளர்வுகள் என்பது ஏற்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் மீண்டும் ஒரு முதலமைச்சராக ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற காரணத்தினால் துணை முதலமைச்சர் பதவி வரை அலங்கரித்தார். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை வகித்து வந்தார். சுமூகமான சென்று கொண்டிருந்த அவருடைய கட்சி பணியானது மீண்டும் தமிழக சட்டமன்ற தேர்தல் உருவான அந்த காலகட்டங்களில் மீண்டும் அவர் வெற்றி வாய்ப்பை பெற்றிருப்பினும் கூட அடுத்தடுத்து அதிமுகவின் உட்கட்சி பூசலின் காரணமாக மீண்டும் அவர் பின்னடைவை சந்தித்து வந்தார். பல்வேறு அரசியல் சட்ட போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இருப்பினும் கூட அனைத்து சட்ட போராட்டங்களிலும் தற்சமயம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய கை என்பது சற்று ஓங்காமல் இருந்த காரணத்தினால் அவராகவே நாங்கள் அதிமுகவில் என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்திருந்தார். இதற்காகத்தான் பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அமித்ஷா மற்றும் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் எல்லாம் அடிக்கடி அவர் சந்தித்தும் கூட எந்தவித பயனும் இல்லை என்பதை சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். உச்சகட்ட ஒரு வார்த்தையாக நான் சண்டடாரம் சென்று விடவா என்ற செய்தியாளர்களை கேட்டு கேள்விகளை எழுப்பினார். அதற்கு அடுத்தபடியாக தான் திமுகவில் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வரோடு இணைய போகிறார் என்ற செய்தியானது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த செய்திகள் எல்லாம் தற்சமயம் உண்மையாக்கும் வண்ணமாகத்தான் இன்று அதிகாலை அறிவாலயத்தை நோக்கி ஜெயலலிதாவினுடைய முழுமையான விசுவாசி என்று சொன்னவர் அறிவாலயத்தை நோக்கி அவருடைய கார் பயணித்தது. கார் மட்டுமல்ல, அவருடைய மனதும் முழுமையாக பயணித்து இன்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் தனது கட்சியில் இணைந்திருக்கிறார். கையில் அவருடைய கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் சின்னத்தை கயிறாக கட்டி முதலில் அவர் இணைந்தார். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துண்டை பொறுத்து தற்சமயம் கட்சியில் இணைத்துக் கொண்டார். 2 முன்னாள் முதல்வர்களும் தலைவினர். ஒரு முதல்வராக இருந்தவர் தற்சமயம் மாற்றுக் கட்சியில் இணைந்திருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய அரசியலில் பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இதனை எடுத்துத்தான் வேறு வழி இல்லாமல் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற பட்சத்தில் கூட அவருக்கான எதிர்காலம் அதிமுகவில் முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட தற்சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், அவருக்கான முக்கிய பொறுப்புகள் ஏதேனும் வழங்கப்படுகிறதா என்ற பல்வேறு கேள்விகள் நம்மிடம் இருக்கிற பட்சத்தில் தற்சமயம் அனைத்தும் கேள்விப்படுவது எல்லாம் தகவலாக இருக்கிற பட்சத்தில் கூட அவருக்கு முதற்கட்டமாக துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது ஒரு மிகப்பெரிய பதவியாக பார்க்கப்படுகிறது. அந்த பதவி வழங்கப்படும் எனவும், அதே சமயம் அவருக்கு வெற்றி பெற்ற அந்த போடி தொகுதியை மீண்டும் வழங்கப்படும். உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெறுகிற பட்சத்தில் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த 3 அமைச்சர்கள் பட்டியலில் இவருக்கு முக்கிய அமைச்சர் பதவி வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தன்னை இத்தனை நாட்கள் நம்பி அரசியலில் பயணித்த ஐயப்பன், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலன் உள்ளிட்ட 5 பேருக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சீட்டு தருவதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் அவர் தற்சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அனைவரும் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக எதிர்பார்த்த விஷயம்தான் என்று சொன்னாலும் கூட அதிமுகவின் பல்வேறு கட்ட முனை போராட்டங்களை சந்தித்து முக்கிய பதவிகள் எல்லாம் வகித்தவர் தற்சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்ற செய்தியானது அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பது மிதையல்ல. அதே சமயம் நிர்வாகிகளிடத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தற்சமயம் பொதுச் செயலாளர் என்ற பதவியில் அவர் இருந்து வருகிறார். இனிமேல் அவருக்கு மும்முனை போட்டிகள் என்பது இல்லை. டிடிவி தினகரன் அவருடைய அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார். சசிகலா
திமுகவை பொறுத்தவரையில் தனி கட்சி என்பதை நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறார். அதே போல ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டார். ஆனால் அரசியலுடைய எதிர்காலம் என்பது இவர்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக இந்த அரசியல் மேடைகளில் ஜொலிப்பது என்பது கடினம் எனவும் சில அரசியல் கட்சி முக்கிய தலைவர்கள் எல்லாம் தெரிவித்து வருகின்றனர். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் பல கட்ட முனை போராட்டங்களை சந்தித்து பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் எல்லாம் மதித்தவர். இன்று அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிமுகவினுடைய தாய் கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்ததுதான் அதிமுக. தற்சமயம் அந்த தாய் கழகத்தில் இணைந்திருப்பது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. யாருடைய வற்புறுத்தலிலும் நான் இணையவில்லை. தமிழக முதல்வர் மக்களுக்கு தீட்டியிருக்கிற, அதாவது தமிழக மக்களுக்கு தீட்டியிருக்கிற திட்டங்கள், அதே போல பெண்களுக்கு செய்திருக்கிற திட்டங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் முழுமையாக வரவேற்றுத்தான் நான் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு இந்த முறை அமைச்சரவை பதவி வழங்கப்படுமா, அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியில் இணைந்திருக்கிற பட்சத்தில் அதிமுக வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உள்ளிட்டவைகள் எல்லாம் நாம் பொறுத்திருந்து நான் பார்க்க முடியும். ஒரு முன்னாள் முதல்வர் திமுகவில் இணைந்திருப்பது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இனி வரும் அரசியல் மேடைகளில் எல்லாம் அதிமுகவில் இருந்த முன்னாள் முதலமைச்சரே எங்களது இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இயக்கத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது போன்றவை எல்லாம் விவரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்கள் அரசியலுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் தனக்கான அந்த இருப்பிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா? தர்ம யுத்தம் உள்ளிட்ட சட்ட போராட்டங்கள் தோல்வி பெற்றிருப்பினும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற இந்த நிலையாவது அவரை அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எடுத்துச் செல்லுமா? அரசியலுடைய எதிர்காலம்